ஹாய் சார். குட் ஈவினிங்மா. இப்போ அரசு பள்ளியில படிச்சுட்டு இன்னைக்கு ஒரு கல்லூரி முதல்வராக நீங்க இருக்கீங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வரணும்னா எங்க பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக நாங்களாம் சாதிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் கூட சொல்ல முடியாது. ஓகே, பாயிண்ட் ஒன் சொல்லலாம். கவர்மெண்ட் பள்ளியில் படித்து சாதிச்சவங்களை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி உலகமே போற்றக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்றைக்கி சந்திராயன் 3 மூணுமே சாதிச்சவங்க யார் அப்படின்னா அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான். அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சந்திராயன் 1 பார்த்தீங்க அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர் ஆகட்டும், அடுத்தது வனிதா மேடம் ஆகட்டும், சந்திராயன் 2, இப்போ ரீசெண்டாக சாதித்த வீரமுத்துவேல் விழுப்புரத்தில் வந்து கவர்மெண்ட் பள்ளியில் படித்தவர். ஸோ அவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம சாதிச்சது ஒரு பாயிண்ட் லெவலில் இருந்தால் கூட இன்றைக்கி இருக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தொடர்ந்து சாதிக்கணும் அப்படின்னா கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, ஹார்ட் ஒர்க், பெர்சிவரன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், இது 3 இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் யாராலையுமே ஜெயிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் லக்கியை நம்பிட்டு இருப்பாங்க. ஓகே, அது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் டிமாண்ட் 6 திங்ஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஹார்ட் ஒர்க், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ், சாக்ரிஃபைஸ், கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், இந்த மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இதில் மெயினாக சக்ஸஸ் பண்ணணும், வெற்றி அடையணும் ஒவ்வொருத்தரையும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்கிறது வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பாங்க, தன்னம்பிக்கை. ஒரு மனிதன் வழக்கை இல்லாமலும் வாழலாம், இடக்கை இல்லாமலும் வாழலாம், ஆனால் தன்னம்பிக்கைன்னு ஒன்று இல்லை அப்படின்னா வாழ முடியாது. ஸோ அந்த வகையில் நான் என்ன சொல்கிறேன் மாணவர்களுக்கு அப்படின்னா, எல்லாருமே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டோடு இருந்தோம் அப்படின்னா லைஃப்பில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இந்த கன்சிஸ்டன்சின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக தொடர் முயற்சி. ஒரு நாள் வந்து நல்லா படிக்கணும், லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதே கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1 வீக் தான் அந்த ஒரு அவங்களுடைய ஸ்பிரிட்டோடு இருப்பாங்க. தொடர்ந்து போராட மாட்டாங்க. ஒருவன் தொடர்ந்து வாழ்க்கையில் ஒரு விஷயத்துக்காக போராடணும், அவன் எண்ட் ஆஃப் தி டே டெஃபினட்டாக அவன் வந்து அச்சீவ் பண்ணுவான் சக்ஸஸ். ஸோ இன்றைக்கி இருக்கிற மாணவ சமுதாயத்துக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணோம். அதே மாதிரி ஆல்ரெடி அறிவு சொல்லிட்டு வாங்க, மைண்ட் இஸ் எவ்ரி திங்னு சொல்லுவாங்க. என்ன நீ வந்து மனசில் நினைக்கிறியோ அதாக தான் நீ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கௌதம புத்தர் அழகாக சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா, சக்ஸஸ் இருக்கிறது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட்லேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. வாட் யூ திங்க் யூ பிகம், என்ன நீ யோசிக்கிறியோ அதாக தான் நீ ஆகுங்கிறது தான் அது வந்து அந்த கௌதம புத்தர் சொல்கிறது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இருக்கிற மாணவ சமுதாயம் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோல் செட் பண்ணணும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷன் இருக்கணும். அந்த விஷனை ஸ்பிளிட் இன்டு செவரல் மிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றா நாம் 12th முடிச்ச வரைக்கும் என்ன மார்க் வாங்கணும், என்ன கோர்ஸ் போகணுன்றணும், அடுத்தது காலேஜில் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து தயார்படுத்திக்கிட்டு ஒரு டாப் கம்பெனியில் போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் ஸ்கில்லாம் வளர்த்திக்கணும் அப்படிங்கிறது போகணும். அதை தான் நாங்கள் இங்கே கொடுத்துட்ருக்கோம்.